உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெரியம்மா, மாயா, மாயா, உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லா தானே இருக்க? பெரியம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு மாயா. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. ஆனா எனக்கு பெரியப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவரை நான் ரொம்ப கோவப்படுத்திட்டேன். வீட்டுக்கு போனா அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியல. தனாவை காப்பாத்துறதுக்காக நீ அவரோட கோவத்துக்கு ஆளாயிட்டே மாயா. கண்டிப்பா அவர் இந்த விஷயத்தை அப்படியே விட மாட்டாரு. எனக்கு அத நினைச்சாதான் பயமா இருக்கு. எனக்கு பெரியப்பா அப்பா, தனா என் தங்கச்சி. நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பெரியம்மா. இப்ப உங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போகணும். அதுதான் எனக்கு முக்கியம். சார், பெரியம்மாவோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஜட்ஜ் கிட்ட மூவ் பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரம் ஒரு வக்கீல வச்சு அவங்கள ஜாமீன் எடுக்கிற வழியை பாருங்க. ஆக்சுவலி ஜாமீன் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மாயா, ஜாமீன் எல்லாம் வேண்டாம் மாயா. எப்படியும் நான் தானே. பெரியம்மா, கதிர் தனாவை பிரியக்கூடாதுன்னு தானே நீங்க பழிய ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்பதான் அவங்க ப்ராப்ளம் முடிஞ்சதுல. உங்களை நான் கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்க தான் போறேன். நிறைய செலவாகும்ல. அத நான் பாத்துக்கிறேன். லாயர் கிட்ட பேசி ஜாமீனுக்கு தேவையான பணத்தை நான் ரெடி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ண பாருங்க. அம்மா ரொம்ப நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது. லேட் ஆனா சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இல்ல, நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பெரியம்மா. சீக்கிரமா உங்களை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடுறேன். நான் வரேன் பெரியம்மா. பத்திரமா இரு. வரேன் சார். தேங்க்யூ. நான் கூட மாயாவை ஆரம்பத்தில் ஒரு சாதாரண பொண்ணாதான் நினைச்சேம்மா. ஆனா இன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அவங்க பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்து மேல அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரகுராம் அப்பா மாயாவை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நானும் அப்படிதான் குரு நினைக்கிறேன். அவருக்கு எப்போ மாயா பக்கம் இருக்கிற நியாயம் தெரியுதோ அப்பவே அவர் மாயாவை மன்னிச்சிருவாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. செத்து போனதா நடிச்சு எங்கேயும் வெளியே போக முடியாம நான் உட்கார்ந்துருக்கேன். எத்தனை நாள் தான் நான் இப்படியே இருக்கிறத? டேய், அதுக்காக வெளியில எங்கேயும் போயிடாத. எந்த காரணத்துக்கும் வெளியில போக கூடாது. நீ உயிரோட இல்லன்னு ஊரை நம்புற வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லது. அந்த ஜானகியும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஆமாண்டா, நீ யாரு கண்ணியாவது பட்ட அவ்வளவுதான், நம்ம கதையெல்லாம் முடிஞ்சது. என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடாத, புரிஞ்சுதா? சரி அத்தா. அந்த குடும்பத்தை அழிக்கணும்னா முதல்ல அந்த மாயாவை அழிக்கணும். பார்வதி, அந்த மாயா மேல வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கோவத்துல இருக்காங்க.
இதுதான் சரியான நேரம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விடவே கூடாது. என்ன சொல்றீங்க அண்ணி? இப்ப மாயாவுக்காக பேச ஜானகி அண்ணியும் இங்க இல்ல. ஐயோ அண்ணி, அதான் என் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரே, அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஆமால, இவன் வேற மாயாவுக்காக பேசுறேன்னு நிப்பான். முதல்ல இவனை இங்க இருந்து எங்கேயாவது அனுப்பி வைக்கணும். எப்படி அனுப்புறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ சமையல் கட்டுக்கு போய் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வா போ. ம். ம். எதுக்கு அண்ணி இது? சொல்றேன் வா. ஆ. சிவா இந்தா, இதுல சாப்பாடு இருக்கு. எனக்கு பசிக்கலக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஷோ, உனக்கு இல்லடா, அன்னிக்கு. அன்னிக்கா? ஆமா, அவங்க ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல. பாவம், அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புக்கு ஒத்துக்கும். இந்தா, நீ போய் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு வா. என்னடா பாக்குற? இல்லக்கா, உங்களுக்கு திடீர்னு அண்ணி மேல இவ்வளவு பாசம் வந்திருக்கே, அதான். ஏன் சிவா, எனக்கு அண்ணி மேல பாசம் இல்லைன்னு நான் எப்ப சொல்லிருக்கேன்? அவங்க மேல சின்ன சின்ன கோவம் இருக்குதா, அதுக்காக அவங்க எப்படியே போகட்டும்னு விட முடியுமா? அதுவும் இல்லாம அண்ணியை நினைச்சா அண்ணன் வேற ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனாலதான் சொல்றேன். இந்தா, நீ போய் முதல்ல கொடுத்துட்டு வா. இல்ல, பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே சந்தேகமா இருக்கே. ஏங்க, நல்லது பண்ணா கூடவா உங்களுக்கு சந்தேகம் வரும்? அவங்க அங்க சாப்பிடாம இருப்பாங்கல்ல, போங்க. சரி சரி கொடுங்க. இந்தா. நீங்க என்ன எண்ணத்துல பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா கண்டிப்பா 2 பேருமே நல்லதை நினைச்சு இத செய்ய போறது இல்ல. ஆனா அண்ணி பாவம் சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்காக மட்டும் நான் இதை எடுத்துட்டு போறேன். ஒண்ணுமே புரியலையே. அப்பாடா, நல்ல வேலை போயிட்டா. கண்டிப்பா அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டிடலாம். ஏங்க, நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வரணுமா? மாயா, நீ உள்ள போமா. ஏய், உன்னால இந்த குடும்பத்தோட மானம் பல தடவை போயாச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு ஊர் முன்னாடி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திருக்க. இனிமே இந்த வீட்ல இருக்க உனக்கு தகுதி இல்ல, உரிமை இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. மச்சான், ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.